நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர், சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர், பலவேஷம் போடும் டாக்டர், பகவேஷம். எப்படி இருக்க? வசல்ராஜ் படத்துல வர கமல் சார் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல எனக்கும் ஆசைதான். ஆனா இதே படத்துல வர ஜனகராஜோட கேவலமா இருக்கீங்க. நீ சொல்லவே இருந்துடலாம். ஆமா, நம்ம ஹாஸ்பிட்டல் திறந்து வச்சு 1/2 மணி நேரம் ஆகுது, நீ எவனையும் காணோம். வெயிட் பண்ணுங்க சார், ஏதாவது ஒரு கழுதை வரும். டாக்டர் 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 வாங்க சார், உட்காருங்க. சார் டாக்டர் இல்ல. ஷட் அப் நான்சென்ஸ். என்ன சின்ன பிள்ளை தனமா கேள்வி கேக்குற? என்ன பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியலையா? போட பாரியா? ஐ அம் டாக்டர் சுப்ரமணி எம்பிஎஸ் எஃப்ஐஆர். எஃப்ஐஆரா? சார் அது எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ். ஓ, அப்படி மாத்திட்டாங்களா? சாரி சார், சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எல்லாமே பிரச்சனை தான் சார். வீடு கொள்ளாயில தண்ணி வரல, 2 நாளா கரண்ட் இல்ல. என் பொண்ணாடி வேற கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. நான் போய் கூட்டு வரட்டுமா? யோ, உடம்புல இருக்கிற பிரச்சனை கேட்டா வீட்டுல இருக்கிற பிரச்சனை சொல்லிட்டு இருக்க. உடம்புல இருக்கிற பிரச்சனை சொல்லியா? வாய் கொஞ்சம் கோணையா இருக்கு, கண்ணு கொஞ்சம் பூனை கண்ணு மாதிரி இருக்கு. இப்போ மூக்குல ஓட்ட அவ்வளோ பெருசா இருக்கு. கையை கப்பு தான் ஓவரா இருக்கு. டேய், என்ன கிண்டலா? உன் உடம்புல பிரச்சனை சொன்னா என் உடம்ப பத்தி சொல்லிட்டு இருக்க. மரியாதை இந்த வெளில போடா. டாக்டர், நம்மளுக்கு கிடைச்ச ஒரே பேஷண்ட் தான். இவனை அனுப்பிட்டா மத்தியானத்துக்கு நான் மண்ணி ஆத்திம்ப. வெரி குட். லெஸ்னா இப்படியா இருக்கு. ஓகே, எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். உன் உடம்புக்கு என்ன பிரச்சனை சொல்லு. நேற்று ஈவினிங் நாய் கூப்பிட்டு வாக்கிங் போயிருந்தேன் சார். அதுலேருந்து ஒரே வயிற்று வலி சார். ஏன்? நாய் வயிற்றுல கடிச்சிருச்சா? பார்த்தா அப்படி தெரியல. வயிற்றுக்குள்ள வலி டாக்டர். வயிற்றுக்குள்ள எப்படி நாய் கடிக்கும்? இட்ஸ் a medical miracle. ஓகேலாம் அப்புறம் வச்சுக்கோங்க. முதல்ல எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்டா அவசரப்படுற? அதெல்லாம் நான் சாவறதுக்குள்ள காப்பாத்திடுவேன். ஆமா, வயிறு வலிக்கிற அளவுக்கு அப்படி என்ன சாப்பிட்டா? ஒண்ணுமே சாப்பிடல டாக்டர். உன்னைய பார்த்தா ஒண்ணுமே சாப்பிடாதவன் மாதிரி தெரியலையே. ஒண்ணு விடாம சாப்பிட்றவன் மாதிரி இருக்கு. சரி, உன் பேர் என்ன? காத்துமுத்து. காத்துமுத்து, உங்ககிட்ட இருக்கா சொத்து பத்தி? அதெல்லாம் நிறைய சார். கூவத்தூர்ல 2 ரெசார்ட் இருக்கு. என்னது? கூவத்தூர் ரெசார்ட்டா? டாக்டர் வாயை மூடுங்க, எதிரில் இருக்க உள்ள போயிட போறாங்க. டாக்டர் வயிறு வலிக்குது டாக்டர். ஏன்டா அவசரப்படுற? வாயை காட்டு. ஏன் வாய் இப்படி நாடுது? பல்லு வலிக்கு பல வருஷமா ஆகுது போல. இந்தா, இந்த மாத்திரை சப்பி சாப்பிட்டு இனிமே வாய் நாராது. தேங்க்ஸ் டாக்டர். ஆனா இந்த மாத்திரை ரொம்ப காஸ்ட்லி. ஒரு 500 ரூபாய் எடு. இந்தாங்க டாக்டர். என்ன டாக்டர், மாத்திரை மிட்டாய் மாதிரி இருக்கு? மிட்டாய் மாதிரி இல்ல, இது மிட்டாய் தான். டாக்டர் கொடுத்தா கம்முன்னு சாப்பிடணும். கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. இவரு மனதோ வெள்ளை, சொல்லில் கள்ளம் இல்லை, யாரோ பெருவாள் பிள்ளை, இவரு இதன் துடிக்குது. நீ இன்னும் சாகல. தேங்க்ஸ் டாக்டர். கரெக்டா கண்டுபிடிச்சல, அதுக்கு 10,000 ரூபாய் ஃபீஸ் பில்லில் எழுதிக்கிறேன். என்னடா மளிகை கடைக்கார மாதிரியே பேசுறான். டாக்டர் வயிறு வலிக்கு டாக்டர். முன்னாடி இந்த பத்திரத்தில் கையெழுத்து போடுங்க. என்ன டாக்டர், எல்லாரும் ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி தான் கையெழுத்து வாங்குங்க. நீங்க என்னடானா ஊசி போடுறதுக்கெல்லாம் கையெழுத்து வாங்குறீங்க. நான் மாத்திரை கொடுக்கல கையெழுத்து வாங்குவேன். கம்முன்னு போடியா. நர்ஸ், இந்த பத்திரத்தை பத்திரமா வைங்க. இன்ஃபெக்ஷன் ப்ளீஸ். சார் அது இன்ஜெக்ஷன். ஏதோ ஒன்று, அது இப்போ முக்கியமா. அவனே இப்போ கம்முன்னு இருக்க. நீ வேற சீக்கிரம் எழுதி. சகலகலா டாக்டர் டாக்டர். என்ன டாக்டர், மறுப்பூசியா? இல்ல, இந்த டாக்டரே மறக்கிற ஊசி. அப்பதான் உங்களுக்கு என்ன ஆனா கூட என்ன காட்டி கொடுக்க மாட்டீங்க. பேண்டா இருக்குங்க டாக்டர். டைட்டா டாக்டர். சடா நான்சென்ஸ். பேண்டா இருக்கியா? டாக்டர் வெக்கமா இருக்கு டாக்டர். டாக்டர் கிட்ட வக்கீல் கிட்ட இதே மறக்கவே கூடாது. டாக்டர் நான் போட்டுக்க தட்டிக்கல் ப்ளூ. அப்படியே ஏன்னு சொல்ற? டாக்டர் கிட்ட எதுவும் மறைக்க கூடாதுன்னு சொன்னீங்க. அடச்சி, நான் அதை சொல்லியா? பேண்டா இருக்குடா. கூட்டமா இருக்காங்க, நீங்க கையிலேயே போடலாம். ஏன்டா கத்துற? நான் எங்கேயாவது கத்துறேன்னா வாயை மூடியா. தலையிலேருந்து கால் வரைக்கும் ஸ்கேன் பண்ணா அதுக்கு 50,000 ஆகும். வேணாம், நான் ஏற்கனவே நல்லா டாக்டர் கிட்ட எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்துட்டேன். என்னதுடா இது? போட்டோவா? என்ன போட்டோ வரும்போது பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வர்றாரு. டாக்டர் எக்ஸ்ரே இல்லடா, பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வர்றாரு. நான் மூஞ்சே தெரியல. ஏங்க இதெல்லாம் மூஞ்சி தெரியாத கல்யாண போட்டோவா? இது எக்ஸ்ட்ரா மூஞ்சில தெரியாத. கொடுங்க நான் பார்க்கறேன். டாக்டர் இவன் வயித்துல மோதிரம் இருக்கு. அதான் வயித்து வலி. என்னது மோதிரமா? ஏண்டா மோதிரத்தை விரல போடாம வயித்துல போட்டுருக்க?
டேய் யாரா இவ? இவதான் என் பொண்டாடி சார். பொண்டாடியா? பொண்ணுனா இவதான்டா பொண்ணு, தமிழ் பொண்ணு. இங்க பாருமா, உன் புருஷனுக்கு ஒன்றும் இல்லை, நீ அழாதம்மா. நான் அதுக்காக அழில டாக்டர். என் புருஷன் வயிற்றுல இருக்கிறது எங்க அப்பா எனக்கு ஆசையா போட்ட மோதிரம், அதை முழுங்கிட்டான் சார். அடச்சு மோதிரம் எப்படி அழுதியா? பின்ன இவனை நினைச்சா நான் அழ போறேன். இவனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த மோதிரத்தை மட்டும் எடுத்துருங்களேன். நல்லா பொண்டாட்டி, நீங்க வெளியே போய் வெயிட் பண்ணுங்க. டாக்டர் சீக்கிரம் மோதிரத்தை எடுங்க டாக்டர். ஏன்டா அவசரப்படுற? ஓகே நர்ஸ், இவன் மேல போக ரொம்ப ஆசைப்படுறான், அவனுங்க படுக்க வை. சக்கலக்கலா டாக்டர் டாக்டர் இன்னும் இல்ல, ஏமா உயிரை வாங்குற? இப்பதான் ஆபரேஷனே பண்ண போறேன். சரி, கோபப்படாம எடுங்க, மோதிரத்து மேல கத்தி படாம எடுங்க. அடி பாவி, சட சைலன்ஸ். என்ன மார்க்கெட்டா? எதா நல்ல வீட்ல போய் அடிச்சுக்கோங்க. நர்ஸ், இந்த வெப்பன் சரே. ஓகே, தலைய காட்டு. ஏன் டாக்டர்? நீ இந்த ஆபரேஷன் சம்மதிச்சாதான் நான் வெட்டவே ஆரம்பிப்பேன். ஆஹா, சம்மதிச்சிட்டா? அட பாவி, கோவில்ல ஆடு வெட்டுற மாதிரியே பண்றானே. ஓகே, ரெடியா? தம்பி, உன் குலதெய்வத்தை வேண்டிக்கும். ஏன் மேடம்? ஏன்னா போற இடத்துல புண்ணியம் கிடைக்குன்னா அதுக்கு தான். இப்படிதான் இருக்கு. ஐ லைக் இட். நர்ஸ், அந்த கத்தி எடு. என் கை டைட்டா புடி. ஏன் டாக்டர்? ஃபர்ஸ்ட் டைம் ஆபரேஷன் பண்றா, அதான் கை நடுங்குது. ஓ மேல ஒரு கண்ணு நீதானே டாக்டர், வயிற்று வலிக்கு ஏன் நெஞ்சு கிழிச்சு விட்டீங்க? ஐயா, ரொமான்ஸா பாக்குறேன்னு மாத்தி இஷ்டம்பா. இப்போ என்ன பண்றது? நர்ஸ், நீ போய் ஒரு நல்ல டீலா கூட்டிட்டு வா, இத தச்சிடலாம். வேணாம் டாக்டர், நம்மளே தச்சிடலாம். டாக்டர், தைக்கும் போது மோதிரத்து மேல கத்திரிக்கோல் படாம தைங்க. அதெல்லாம் பண்ணாது பா, நீ கொஞ்சம் அமைதியா இருமா. டாக்டர், சீக்கிரம் மோதிரத்தை எடுங்க டாக்டர். என்ன பண்றது? ஐடியா வந்துருச்சு. நர்ஸ், இவனை குனிய வை. ஒரு டாக்டர் எனக்கு டாக்டர் bring you back from hell. அடப்பாவி, இது என்னமா இரா ஸ்டோர் ரூமா? இவ்வளோ வச்சிருக்கா. தேங்க் யூ டாக்டர், என் மோதிரம் கிடைச்சிடுச்சு, நான் வரேன். ஏய்யா புஷா, அவளை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க. ஏதோ கொரியன் அனுப்புற மாதிரி சொல்றா. அடப்பாவி, கட்டின புஷா எப்படி இரான்னு கேட்கலாம். நீ படுக்க மோதிரத்தை எடுத்துட்டு போய்யா? போலீஸா? ஐயோ, வந்துட்டாங்களா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஏய், போலீஸ் பத்து திருநன் தான் பயப்படணும், நீ என்ன பயப்படுற? பின்ன ஓடாம இவன் டாக்டரே இல்ல, ரோட்ல லேக எடுத்துட்டு இருந்தவன். இந்த கெட்ட போட்டா அதிகமா சமாளிக்கலன்னு இந்த கெட்ட போட்டா. என்னது லேக எடுத்தவனா? மக்களே நல்லா கேட்டுக்கோங்க, வெள்ளை கோட் போட்டுக்கவள டாக்டர் நம்பிடாதீங்க. இல்லனா இப்படிதான் இவனை மாறி போடி டாக்டர் கிட்ட மாட்டி காலி ஆயிடுவீங்க. யோ, கூடியா, இனிமே இந்த ஏரியா பக்கமே வரமாடா. நீ வேற இடத்துல போய் டாக்டர் நினைக்கியா? உன்னெல்லாம் சும்மா விட்டா நாட்டுக்கு செய்யறதுடா. எப்படி இருந்தது இந்த போலி டாக்டர் கும்பல்? ஜட்ஜஸ் ஓவரால் நல்லா பண்ணீங்க, ஆனால் சின்ன சின்ன லேக் தான். ஓகேவா? அடுத்த தடவை வந்து இந்த மாதிரி லேக்லாம் வரக்கூடாது. ஓகே? ஏன்னா எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாள் தானே. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஓகே, குட். உங்கள் டாக்டர் செட்டப்பில் எனக்கு டயலாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அஃப்கோர்ஸ் சொல்லுவாங்க ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லி. பட் டோன்ட் வரி, நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஓகே, குட். Chicky, monkey, chicky, monkey, chicky, monkey, cha.